மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 14 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. தனாவை காணனத்தோட ஜானகிக்கு மனசு பதட்டம் தாங்க முடியல. அன்னைக்கு நைட்டு தான் அந்த குடுக்குடுப்பக்காரன் வந்துட்டு கெட்ட காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதனாலேயே ஜானகிக்கு மனசு வருத்தம் தாங்க முடியல. கண்டிப்பா நம்ம பொண்ணுங்களுக்கு எதுவும் ஆகிருமோ அப்படின்னு ஜானகிக்கு பயம். ஜானகி நேரா சாமி கிட்ட போயிட்டு வேண்டுறாங்க. இது மாதிரி என் பொண்ணுங்க 2 பேருமே இப்ப ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ளே வர முடியாத சூழ்நிலையில இருக்கா. என்னோட பொண்ணு இப்ப எங்க போனானே தெரியல. என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராம நீ தான் கடவுளை பார்த்துக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சாமியை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவா வந்துட்டு நம்ம தனாவை தான் தேடிக்கிட்டு இருக்காரு. எங்க பார்த்தாலும் பைக்ல தேடிக்கிட்டு போறாரு. அப்பன்னு பார்த்து 3 காலேஜ் பொண்ணுங்க அந்த பக்கமா வராங்க. அப்ப சிவா நேரா அந்த காலேஜ் பொண்ணுங்க கிட்ட போயிட்டு, அம்மா காலேஜ் போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணுங்க சொல்றாங்க ஆமா அப்படின்னு. அப்ப சிவா கேட்குறாரு, நீங்க தனாவை பார்த்தீங்களா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நேற்று மேரேஜில் தனாவை பார்த்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலையே, என்னாச்சு அப்படின்னு. அப்போ தனா சொல்றாங்க, இல்லை எங்கே இருக்கான்னு கேட்டேன், அவ்வளோதான், உங்க கூட இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்லை நாங்கள் நேற்று மேரேஜில் பார்த்துதான், அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட சிவாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா மறுபடியும் எங்கே பார்த்தாலும் தேடுறதுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகிக்கு பயம் தாங்க முடியல. நம்ம வந்துட்டு மாயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நேரா ஜானகி வந்துட்டு மாயாவுக்கு கால் பண்றாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்றாங்க. அப்படி ஜானகி சொல்றாங்க, மாயா நான் தான் ஜானகி பேசுறேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சொல்லுங்க பெரியம்மா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, மாயா காலையிலேருந்து தனாவை காணும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பெரியம்மா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா காலையிலேருந்து தனாவை காணும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கவலைப்படாதே பெரியம்மா, கண்டிப்பா எங்கேயாவது இருப்பா, அவ கிடைச்சா நீங்க சொல்லுங்க, நானும் மாயா எங்க இருக்கான்னு தேடி பாக்குறேன் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, பெரியம்மா நீங்க பயப்படாம இருங்க, கண்டிப்பா அவ பக்கத்துலதான் எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அதாம்மா நானும் எதிர்பார்க்கிறேன், அவ சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல மாயாவும் சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப கதிர் கேக்குறாரு, என்ன மாயா என்னாச்சு, ஒரே பதட்டமா பேசுற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, கதிர் தனாவை காணுமா அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மாயா சொல்ற, அவ எங்க போயிருப்பா, நேத்து மாதிரி ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பாளோ அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நேத்து ஏதோ கொஞ்சம் மன கஷ்டத்துல இருந்ததுனால அவ வந்துட்டு அந்த முடிவை எடுத்திருப்பா. ஆனா இப்ப கண்டிப்பா அவ அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா வேற எதுவும் தப்பு பண்றதுக்குள்ள அவளை நான் போயிட்டு காப்பாத்தணும் அப்படின்னு மாயா சொல்றாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயா சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் தனாவ அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவ பக்கத்துலதான் எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிவா எங்க பார்த்தாலும் தேடிட்டு போறாரு. அப்ப பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது இடையில வந்துட்டு சீனுவை காமிக்கிறாங்க. சீனு வந்துட்டு சிவாவை பார்த்ததோட மாமா அப்படின்னு சொல்ல அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு, சீனு என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்ல சீனு சொல்றாரு, நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நீங்க என்ன இந்த பக்கம் போறீங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, சரி இப்ப மணி எப்படி இருக்காரு அப்படின்னு. சீனு சொல்றாரு, அப்பாவுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு, அவர் இன்னும் கண்முழிக்கவே இல்லை அப்படின்னு. அப்ப சிவாவும் சரி அப்படின்னு சொல்ல சீனு கேக்குறாரு, நீங்க எதுக்கு இப்ப பதட்டமா இங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, தனாவை காலையிலேருந்து காணண்டா அப்படின்னு. இது கேட்டதோடு சீனு அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஆமா காலையிலேருந்து தனாவை காணும், அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப சீனுவுக்கு சமஷாக்கு, சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து தேடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்த மரகதமணியோட காரை வந்து நிக்குது. அப்ப சீனு அந்த காரை பார்த்ததோட ஷாக் ஆகுறாரு. அப்ப மரகதமணி சொல்றாரு, இது மாதிரி வீட்டுல இருந்து பார்வதி ஃபோன் பண்ணி தனா இங்க வந்திருக்காளான்னு கேட்டான், அதான் நானும் தனாவை தேடலாம்னு வந்தேன், எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு. சிவா கேக்குறாரு, என்ன சந்தேகம் அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, எனக்கு என்னமோ அந்த கதிர் தான் ஏதாவது பண்ணிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட சிவா அதிர்ச்சி ஆகுறாரு. மரகதமணி சொல்றாரு, இந்த நேரத்துல உங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி விடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, ஆனா எனக்கு என்னமோ கதிர் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு மரகதமணி சொல்றாரு. மரகதமணி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த நேரத்துல உங்க மனசை குழப்பி விடுறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க, எனக்கு என்னமோ அந்த கதிர் தான் கடத்திருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப சீனு கேக்குறாரு, நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க, உங்களோட சந்தேகத்தை சொல்லுங்க அப்படின்னு. அப்ப மரகதமணி சொல்றாரு, இல்ல கல்யாணத்திலே வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடியிலேயுமே அந்த கதிர்
தனாவுக்கு தாலி கட்டினவன் சின்ன வயசுலேருந்தே தனாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியிலையும் சொல்லி அதனாலதான் நான் தனாவோட கழுத்துல தாலி கட்டினேன் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியிலேயுமே தைரியமா சொன்னவன், தைரியமா சொல்லி தாலியும் கட்டினவன், அப்படி பண்ணவன் வீடு போந்து பொண்ணை தூக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு இதை கேட்டதோட சீனு ஷாக் ஆகுறாரு. அப்ப சிவா சொல்றாரு, கதிர் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது அப்படின்னு. மரகதமணி சொல்றாரு, நீங்க தான் அப்படி சொல்றீங்க, ஆனா அவன் உங்க முன்னாடி தானே தனாவுக்கு கட்டாய தாலி கட்டினா. ஒருவேளை அவன் வீடு பூந்து தனாவை தூக்கிட்டு போயிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மரகதமணி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு சந்தேகம் வந்தாதான் நான் சொன்னேன், இதுக்கப்புறம் உங்களோட முடிவு. தனா கண்டிப்பா அந்த கதிர் தான் தூக்கியிருப்பான், வேணும்னா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரகதமணி கொளுத்தி போட வேண்டியதை கொளுத்தி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் சிவா சொல்றாரு, சரி நம்ம போயிட்டு கதிரை விசாரிச்சு பார்ப்போம், ஒருவேளை அந்த கதிர் மட்டும் தனாவை தூக்கியிருந்தா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இப்ப சீனு சொல்றாரு, நானும் சும்மா விட மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்தே நேரா அந்த மாயா இருக்கிற இடத்துக்கு வராங்க. மாயா இருக்கிற இடம் எப்படி தெரியும்னா அந்த மரகதமணி தான் சொன்னாரு, இது மாதிரி உங்க பாட்டி வீட்டுல தான் இப்ப அவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுதான் அவங்க 2 பேரும் அங்க வராங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு ஒவ்வொரு காலேஜ் ஃப்ரெண்டா போன் அடிச்சு கேக்குறாங்க, தனா அங்க வந்தாளா, தனா அங்க வந்தாளா அப்படின்னு. எல்லாருமே தனா வரலன்னு தான் சொல்றாங்க. அப்ப மாயாவுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இது, எங்கேயுமே தனா போகலைன்னா அப்புறம் தனா எங்க தான் போயிருப்பா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, மாயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, என்ன சந்தேகம் கதிர், சொல்லு அப்படின்னு. கதிர் சொல்றாரு, ஒருவேளை அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு தனா போயிருந்தா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, எதுக்காக அவ அங்க போகணும் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அவ இன்னுமே அந்த குடும்பத்துல உள்ளவங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்கா, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து சீனுவும் சிவாவும் வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு நேரா சீனு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, டேய் எங்கடா தனா, எங்கடா வச்சிருக்க தனாவை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகி, இங்க பாருங்க மாமா என்ன பண்றீங்க அப்படின்னு. சிவா நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, நான் உன் மேல நிறைய மரியாதை வச்சிருந்தேன், தயவு செஞ்சா இந்த மரியாதையை கெடுத்துக்காம ஓரமா நின்னு அப்படின்னு. அப்ப மாயா அமைதியா நிக்கிறாங்க. அப்ப சீனு வந்துட்டு கதிரை அடிக்கிறாரு, மரியாதையா சொல்லு, தனாவை நீ எங்க வச்சிருக்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, தனா எங்க இருக்கான்னு எனக்குமே தெரியாதுதான் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம நீங்க ஏன் மேல சந்தேகப்படுறீங்க, தனா இப்ப எங்க இருக்காங்கன்னு தேடுங்க அப்படின்னு. சீனு சொல்றாரு, கண்டிப்பா நீ தான் கடத்திட்டு வந்திருப்பன்னு தெரியும், எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு நீ போய் சொல்ற, மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு. ஆனா கதிர் சொல்றாரு, இங்க பாரு சீனு, நான் தனாவை கடத்த வேண்டிய அவசியமே கிடையாது, நான் அப்படி பண்றவன் கிடையாது அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருடா சீனு, அவன் நேத்தையிலேருந்து ஏன் கூட தான் இருக்கான், இவன் தனா ஒன்னும் கடத்தல அப்படின்னு. இதை கேட்டுட்டு சீனு சொல்றாரு, பாட்டி நீ சொல்ற அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நான் இவனை விடுறேன், இல்லைன்னா இவனை இங்கேயே அடிச்சு கொன்னுருவேன் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, போடா போயிட்டு தனாவை தேடு அப்படின்னு சொல்ல சீனு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப பாட்டி நேரா மாயா கிட்ட, என்னம்மா இது இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அவங்க சந்தேகப்படுறதுலயும் ஒரு நியாயம் தானே, ஆனா எனக்கு ஒரு பக்கம் சந்தேகம் இருக்கு அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, உனக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கு கதிர் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, எனக்கு இப்ப கூட அந்த புவனேஸ்வரி மேலதான் சந்தேகமா இருக்கு, எனக்கு என்னமோ அவதான் அந்த தனாவை கூட்டிட்டு போயிருக்கணும், இல்ல தனாவா அந்த வீட்டுக்கு போயிருக்கணும். தனா இன்னும் அந்த வீட்டுல உள்ளவங்களை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கா, சோ கண்டிப்பா அவ அங்க போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, சரிவா புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. கதிரும் சரிவா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, 2 பேரும் அந்த வஞ்சகி வீட்டுக்கு போறீங்க, கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல மாயாவும் சரி பாட்டி நீங்க பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் அவர் பொண்ணை காணும் அப்படின்னு சோகமா உட்காந்துருக்க ஜானகி எப்ப நம்ம பொண்ணு வருவா அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து பத்மா அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு நேராக ரகுராம பார்த்து, அண்ணா தனாவை காணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன், என்னால் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு மேலே இருக்க முடியல, அதனால தான் தனா என்னாச்சுன்னு கேட்க ஓடி வந்தேன், என்னாச்சுண்ணா அப்படின்னு கேட்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தோம், தனாவை ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் கோட்டை விட்டுட்டோம், அவளை காலையிலேருந்து காணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பார்வதி சொல்ல இதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாயாதான், அவளை உங்க சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு கடைசியில உங்க பொண்ணை பறி கொடுத்துட்டீங்களேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அழுகுறாங்க. அப்பன்னு பார்த்து பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா தேவையில்லாம அவளை நம்பியாச்சு, அவரும் சீனுவும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னுமே தனாவை, ஆனா தனா எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயாவை காமிக்கிறாங்க.
மாயா நேரா புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்துட்டு எங்க பார்த்தாலுமே தேடுறாங்க. அப்ப புவனேஸ்வரியும் பசுபதியும் நேரா மாயாவை பார்த்து, ஏய் என்னடி தேடுற, உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு சொல்ல, மாயா வந்துட்டு, தனா எங்க இருக்க தனா, சீக்கிரம் வெளியில வாதானா, வெளியில வாதானா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, ஏய் எதுக்கு நீ தனாவை இங்க வந்து தேடுற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ தான் தனாவை எங்கேயோ வச்சிருக்கேன்னு தெரியும், மரியாதையா தனாவை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு. அதுக்கு அதுக்கு அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தனாவை எதுக்கு இந்த வீட்டுல வந்து தேடுற, தனாவுக்கும் எங்களுக்கும் எந்த வித உரிமையும் கிடையாது. இங்க பாரு, கட்டாய தாலி கட்டினவன் இந்த கதிர் தான், அவன்கிட்ட கேளு, அவன் தான் கண்டிப்பா மாயாவை எங்கேயாவது தனாவை எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருப்பான், தேவையில்லாம நீ எங்க கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பேசுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, நீ எப்படிப்பட்ட கேடின்னு எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா தனாவை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க, மரியாதையா அவ எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தாலி கட்டினவன் பக்கத்துல இருக்கும் பொழுது நீ என்கிட்ட வந்துட்டு தனா எங்கன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு புவனேஸ்வரி பேசுறாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, தனாவை காணோம், அதான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன தனாவை காணுமா, நீ சொல்லிதான் தனாவை காணும்னு எனக்கே தெரியும் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, தேவையில்லாம நடிக்காத, தனாவை நீங்க இங்கதான் தூக்கி கொண்டாந்து வச்சிருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, இங்க பாரு, தனாவை காணும்னா ஆத்துலயோ குளத்திலயோ போய் தேடு, அங்கதான் எங்கேயாவது உளுந்து செத்துருப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் டென்ஷன் ஆகி பசுபதி அடிக்க போக மாயா தடுக்கிறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, கண்டிப்பா தனா இங்கதான் இருக்கா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தனா ஒண்ணு இங்க இல்ல, தேவையில்லாம இங்க வந்துட்டு பாக்காத அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ மட்டும் இப்ப தனா எங்க இருக்கான்னு சொல்லலைன்னா கண்டிப்பா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, தேவையில்லாம என் புள்ள மேல பொய்யான கேஸ் கொடுத்த, இப்ப மறுபடி எங்க மேல கேஸ் கொடுக்க பாக்குறியா, இங்க பாரு, நான் கார்த்திய எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும், நீ தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்காம மரியாதையா பேரு, தனா ஒண்ணு இங்க இல்ல அப்படின்னு. ஆனா கதிர் சொல்றாரு, மாயா இவங்க சொல்றத நம்பாத, கண்டிப்பா தனா இங்கதான் இருக்கா அப்படின்னு கதிர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாரு. ஆனா புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தனா இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு முரண்டு பிடிக்கிறாங்க. ஆனா கதிர் அந்த இடத்த விட்டு போற மாதிரியே இல்லை. மாயா அந்த இடத்துல இருந்து புவனேஸ்வரியை எச்சரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தனாவை இங்க வச்சுக்கிட்டு இல்லை அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்றாங்க, நீ சொன்னதுனால இந்த இடத்துல இருந்து போயிட்டேன் அப்படின்னு நினைக்காத, கண்டிப்பா தனாவை நீ தான் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் கண்டிப்பா தனாவை கண்டுபிடிப்பேன், உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயா அந்த இடத்துல இருந்து போனதோட புவனேஸ்வரி நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. போயிட்டு தனா வெளியில வா அப்படின்னு சொல்ல தனா வெளியில வராங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, மாயாவும் கதிரும் அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அம்மா அப்பா ரொம்ப தேடுவாங்க என்ன அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ வீட்டுக்கு போறதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, என்ன பண்றது, என் அம்மா அப்பா 2 பேரும் என்ன தேடுவாங்க, நான் போறேன் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, போயிட்டு என்ன பண்ண போற, அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ போறியா அப்படின்னு. அப்ப தனா அமைதியா இருக்காங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இனிமே அந்த வீட்டுக்கு போக வேணாம், உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா சொல்றாங்க, எனக்கா கல்யாணமா எப்படி அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏன் அந்த கதிர் உன் கழுத்துல கட்டாயத்தாலி கட்டிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் கூட நீ காலம் ஃபுல்லா சேர்ந்து வாழ போறியா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா சொல்றாங்க, நான் என்ன பண்றது, அப்பா அம்மா 2 பேரும் என்ன ரொம்ப தப்பா நினைப்பாங்க, அப்பா அம்மா 2 பேருமே பாவமே அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவங்கள பத்தி யோசிச்சேன்னா உன் வாழ்க்கை போயிடும், இதே மாதிரிதான் நானும் நினைச்சேன், இப்ப ஏன்டா இப்படி இருந்தோம் அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனா நான் எடுத்த முடிவு இப்ப என்ன வந்து சுத்தி நிக்குது, அதனாலதான் நான் உன் லைஃப் இப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்றேன். கார்த்தி உனக்காக ஜெயிலுக்கு போயிருக்கான், உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கான், உனக்கும் கார்த்தியை ரொம்ப பிடிக்கும், உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அந்த கதிர் கட்டாயத்தாலி இப்போ கட்டிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் கூட நீ காலம் ஃபுல்லா சேர்ந்து வாழ முடியாது இல்லையா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன தனா யோசிக்கிற, நீனும் கார்த்தியும் சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனை செட் பண்ணி நம்ம கதிரை காமிக்கிறாங்க. கதிரும் மாயாவும் பைக்ல போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு இன்னொரு பைக்கை இடிச்சிடுறாங்க. அந்த பைக்கு கீழே விழுந்ததோட
அவர் சொல்றாரு, ரொம்ப நன்றிம்மா, ஒரு முக்கியமான இடத்துக்கு புடவை கொடுக்கறதுக்காக போனேன், போற இடத்துல இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, எந்த வீட்டுக்கு புடவை எடுத்து கொடுக்க போறீங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, புவனேஸ்வரி அம்மா வீட்டுக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஏன் அவங்க வீட்டுக்கு எதுக்கு புடவை கொடுக்க போறீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அவங்க வீட்டுல கல்யாணமா, பட்டு வேட்டியும் பட்டு புடவையும் கொடுக்க சொன்னாங்க, அதான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப அவர் அந்த இடத்துல இருந்து போனதோட மாயா கதிர் கிட்ட, என்ன கதிர், வீட்டுல யாருமே இல்லை, எதுக்காக புவனேஸ்வரிக்கா கல்யாணம் நடக்க போகுது, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு கதிர் சொல்றாரு. ஸோ கண்டிப்பா அவங்க வந்துட்டு ஜெயிக்காத ஒரு விஷயத்த மறுபடியும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அந்த கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்கன்னு நல்லா பச்சையா தெரியுது. அவங்கள எப்படி இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம வந்துட்டு தனாவை காப்பாத்துறது. அவங்க கண்டிப்பா தனா கிட்ட கண்டதையும் சொல்லி ஏமாத்திருக்காங்க. அதான் தனா நம்பிட்டா, நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம மாயா சொல்றாங்க, கண்டிப்பா இதை பத்தி நம்ம பெரியம்மா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கதிரும், சரி அவங்க கிட்ட சொல்லு, அவங்க கிட்ட சொன்னா மட்டும்தான் நம்ம எப்படியாவது தனாவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஜானகி தான் ஃபோனை அட்டன் பண்றாங்க. மாயா சொல்றாங்க, பெரியம்மா, நான் வந்துட்டு மாயா பேசுறேன், ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு. ஜானகி கேக்குறாங்க, சொல்லுமா, என்னாச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, தனா இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, தனா எங்க இருக்கா சொல்லு அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, அந்த புவனேஸ்வரி வீட்டுலதான் தனா இருக்கா. தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த புவனேஸ்வரி முடிவு பண்ணியிருக்கா. நம்ம எப்படியாவது போயிட்டு தனாவை காப்பாற்றணும். நான் சொன்னா கண்டிப்பா அந்த தனா கேட்க மாட்டா, ஆனா நீங்க சொன்னா கண்டிப்பா தனா கேட்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு நீங்க வாங்க பெரியம்மா அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ஜானகி வந்துட்டு செம அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் இத்தனை நாளும் பொறுமையா இருந்ததை அந்த புவனேஸ்வரி அவளுக்கு சாதகமா தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தேன்னா அது நல்லதுக்கே கிடையாது. நான் அவளை பார்த்து அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பட்டு புடவை பட்டு வேஷ்டி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. நேரா நம்ம தனாவுக்கும் கார்த்திக்கும் பட்டு வெட்டி 10 சட்டை எடுத்துட்டாங்க. அப்ப தனாவை பார்த்து புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு தனா, நீ கவலைப்படாத, உனக்கும் கார்த்திக்கும் நடந்த கல்யாணம் அது ஒரு கெட்ட கனவு. அவன் உன் கழுத்துல கட்டாய தாலி கட்டி உன்னை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான். அதுக்காக நீ அவன் கூட சேர்ந்து காலம் ஃபுல்லா சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? நீ அவனை பத்தி நீ என்னைக்குமே நினைக்காத, உன் வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசி அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனா சொல்றாங்க, நீங்க எனக்காக ரொம்ப பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க. யாருதான் வந்துட்டு ஒரு கல்யாணமான பொண்ணை மறுபடியும் அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப நன்றிமா அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, உன் நல்லதுக்காக மட்டும்தான் நான் யோசிக்கிறேன், மற்றபடி வேற யாருக்காகவும் இல்லை. இப்போ உங்க அம்மாவே வந்தாலும் கண்டிப்பா அந்த கதிர் கூட தான் சேர்ந்து வாழ சொல்லுவாங்க. ஆனா உன் மனசை வந்துட்டு கல்லாக்கிக்கிட்டு நீ எப்படி கதிர் கூட சேர்ந்து வாழ முடியும்? அதெல்லாம் நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தனா சொல்றாங்க, சரிங்க அத்தை, நான் கண்டிப்பா வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க சொல்றதே கேட்குறேன், அம்மா வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு புவனேஸ்வரிக்கு வாங்க கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பரா நாளைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.